தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சி தோழமையுடன் இருந்து வருவதாக இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் இல்லத்தில் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து பாஜக நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீட்டுக் குழு நிர்வாகிகளான நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன் மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சி தோழமையுடன் இருந்து வருவதாக தெரிவித்தார். பாஜக தொகுதி பங்கீட்டுக் குழுவுடன் தொகுதி வாய்ப்பு பற்றி பேசியதாகவும் எண்ணிக்கை குறித்து பேசவில்லை என்ற டாக்டர் பாரிவேந்தர் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை விரைவாக நடத்தப்படும் என்றார். கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் தொகுதிகளை கேட்கவிருப்பதாகவும் தனக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்தாலும் வேண்டாம் என கூறிவிடுவேன் என தெரிவித்தார். இந்திய ஜனநாயக கட்சி தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோடு தோழமையில் இருந்து கொண்டிருக்கிறது. வருகிற தேர்தலில் எங்களுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றி பேசினோம். தொகுதி எத்தனை என்பதை பற்றி நாங்கள் பேசவில்லை. தேர்தலினுடைய அறிவிப்பு இன்னும் வரவில்லை. ஆகவே இன்னும் நாள் இருக்கிறது என்ற அடிப்படையில் நாங்கள் இதை ஒரு முதல் சுற்றாக எடுத்துக்கொள்கிறோம். அடுத்த சில நாட்களில் மீண்டும் சந்திப்போம். எனக்கு யாராவது ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா எனக்கு வேணான்டுவேன். என்ன முதல்ல உங்களுக்கு மக்களை தேர்ந்தெடுத்த லோக்சபாங்கிறது அது மரியாதை. நீங்கள் போய் அப்போ என்ன அர்த்தம்னா மக்கள் என்னை ஏற்றுக்க மாட்டாங்க, அப்படி ஏற்றுக்கலாம் எனக்கு பதவி வேண்டியில்லை. யாருக்கு யார் இன்றைக்கி இவங்க எத்தனை பேர்த்துக்கு கொடுக்க முடியும் அப்படி ராஜ்யசபா சீட்டு? அது ஒரு பழக்கமாகி போச்சு. போராடுவோம், வெற்றி பெறுவோம். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜக தொகுதி பங்கீட்டுக் குழு நிர்வாகியுமான பொன் ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடியை ஏற்றுக்கொள்கின்ற அனைத்து கட்சியுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் கூட்டணி பேச்சுவார்த்தை படிப்படியாக நடந்து வருவதாகவும் தெரிவித்தார். விஜய்க்கு 2013ஆம் ஆண்டிலிருந்து எங்களோடு பயணிக்கக்கூடியவர், அதாவது 14 தேர்தலுக்கு முன்பாக இருந்து எங்களோடு பயணிக்கிறது. அந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்துகிறது. அதனால் எல்லா கட்சியும் யாரெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாகவும் வர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைப்பதில் எந்த விதமான தயக்கமும் எங்களுக்கு கிடையாது. நேற்று தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். பிரதமர் வர்றாங்க, ஏன்னா நாளைக்கு எதுவுமே முடியாது. நாளுன்னு டைம் எப்படி இருக்குன்னு தெரியாது. கட்டாயமாக நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்ப்போம்.